சப்பாத்தி சாப்பிட்டா வர்றதுக்கு என்ன பண்ணலாம் எனக்கே தெரியல. நல்லா போட்டு மிதிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். யூடியூப்பில் போய் பார்க்கலாம் சப்பாத்தி மிருதுவாக வருவதற்கு என்ன செய்யலாம்னு சொல்லி. இது வாங்கி யூஸ் பண்ணுறதே இல்லை, அதை பயன்படுத்துகிறதே இல்லை. வாங்கி அது ரொம்ப நாளாச்சு. இந்த போல்ட்டை போட்டு இதில் போடணும் மாட்டிருக்குது. இதில் போட்டு பார்ப்போம். ஒரு வழியாக மாட்டியாச்சு நினைக்கிறேன். இப்படி வச்சு இப்படி அழுத்துறதா பார்த்துருவோம் எப்படி வருதுன்னு. இல்லை எண்ணெய் தடவணும், நிறையா சொதம்ப போட்டாத அளவுக்கு எண்ணெய் இல்லாட்டி மாவு தடவணும். ஓகேவா? இரு ஸ்டார்ட். அழுத்து நல்லா அழுத்து. இப்போ எடுத்து பார்க்கலாமா? 1 2 3. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் பரவாயில்லையா? இருங்க, கையில் போட்டால் கை காயம் ஆயிரும். கொஞ்சம் எண்ணெய் தடவை, கொஞ்சம் எண்ணெய் ஊற்று ஸ்பூனில். சப்பாத்தியில் இன்னும் எந்த கொஞ்சம் எண்ணெய். இதா இது சிங்கப்பூர் போனப்போ வாங்கிட்டு வந்தது. சிங்கப்பூரா? அது வண்டி தான் இருக்கு. அழுத்துங்க. இரு எது பண்ணாத. நான் அடுத்தது வேணா, நீ கை இது பண்ணிக்குவேன். கொஞ்சம் டேஞ்சரானது. கொஞ்சம் எரிச்சாட்டு பெருசா, இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுன்னா பரவாயில்ல. என்ன போட்டுமா? என்ன வேண்டாம் வேண்டாம் அப்படியே அழுத்து. நீ எவ்வளோ பெருசு? வேணாம் ஐஷா. ஓகே சூப்பர். அதை எடுத்து நேராக போடு. ரவுண்டு கலைஞ்சிட போகுது. போதும், அவ்வளோதான். இது வந்ததே பெருசு, அவ்வளோதான். போட்டுடலாமா? தோசைக்குள்ள போட்டுடலாமா? என்ன போடலையா? நான் வீடியோ எடுக்கட்டா? ஒரே ஆமத்துல இவ்வளோ பெருசு திருப்பி போடு. பக்கமாக தள்ளு, அப்போ கொஞ்சம் பெருசாகும். கை நசிக்காத. போடு. அழுத்து நல்லா அழுத்து. நீங்க இத்தனை தடவை அப்படினாங்களா? ஒரு நிமிஷம் கொஞ்சம் பெருசு பண்ணு. இன்னும் கொஞ்சமா என்ன பண்ணணும் அதுக்கு? இல்லை என்ன கொஞ்சம் தடவை. என்ன போகிறேன், நீ தடவை. கையில் தடவை. என் கையிலலாம் செரிக்குது. இப்போது அழுத்து. பாப்பா எங்கே கையை விட்டுக்கிட்டு எங்கே அழுத்திக்க. சரி, கொஞ்சம் மெலிசாக இருந்தால் நல்லாயிருக்கும். எடுத்து அடுத்து கொண்டு போகணும். மர கடை போட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து சூப்பர். என்ன போட்டால் இன்னும் பெருசாகும்னு நினைக்கிறேன். என்ன தடவணும்னா கொஞ்சம் நல்லா லூஸாகி பெருசாகும்னு நினைக்கிறேன். நீதான் இப்படிதான் பண்ணுவியா? போதும். தரேன். பம்பு பழைய பம்பாக இருந்தால் வெளியே கட்டில் இல்லை. ஆயில் கீழே அடிக்குது. ஆயிலாம் அடிக்கல. இல்லை ஆயில் வந்து அது ஒரு சொட்டு போடுது. ஆயில் அடிக்கக்கூடாது. அடிச்சு பட்டைக்கு அடிச்சிடுது. அது பார்த்துக்கு ஆயில் அடிக்காம பார்த்துக்கு. இல்லை இப்போ அது லைட்டாக மேலே இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டை கட்டானதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் பண்ணுறது அது அப்புறம் இறங்கினா அது கட்டாக தான் செய்யும். இல்லை கட்டில் ஆயில் அடிக்குதுல்ல, ஒன்று டீசல் ஒழுதுகிட்டே இருக்கும்ல பூரா சதனை. அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பட்டை கிராக் ஆகும். அதுண்டா இந்த பம்பு இருக்குல்ல, இந்த பம்பு